Hello viewers, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது IFHRMSல ஒரு TPF ஃபைனல் செட்டில்மெண்ட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஹெச்ஆரில் லாகின் பண்ணிக்கோங்க. அட்வான்சஸில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. அதில் PF இனிஷியேஷன் என்ட்ரி போடணும். எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. பெர்சன் டைப் வந்து எக்ஸ் எம்ப்ளாயாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து போட்டோன்னே ஓப்பன் ஆகும். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து அவங்களுக்கு போட்டு எனக்கு அப்ரூவல் வரைக்கும் போயிருக்குது. நீங்கள் நியூவாக பண்ணும்போது கிரியேட் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிக் பே வந்து நீங்கள் லாஸ்ட் பே அப்டேட் பண்ணிக்கிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பே அப்டேஷன் ஃபார்மேட்டில் விப்ரோ டீம்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து லாஸ்ட் பே அப்டேட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் வித்ட்ராயல் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதில் வந்து கோ கொடுத்தீங்க அப்படின்னா TPF எய்டட் காலேஜ் ஃபைனல் செட்டில்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து PF பேலன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க. PF பேலன்ஸ் அப்லோடில் போய் அவங்க என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கிடணும். அந்த அமௌண்ட் நீங்கள் வந்துடும். அது PF பேலன்ஸ் அமௌண்ட் அதுதான். ரெக்வஸ்டட் அமௌண்ட் அது ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம அப்படியே இது பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நீங்கள் மேனுவலாக இன்ட்ரெஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணி ஆல்ரெடி JDIVஸில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தான் வச்சுருப்பீங்க. அதனால் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. அந்த கன்சல்டேட் அமௌண்ட்டையும் இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து ரிமார்க்ஸில் TPF க்ளோசர் கொடுத்துருங்க, ரிவ்யூ கொடுத்துருங்க. ரிவ்யூ கொடுத்துட்டு அந்த அப்ரூவல் குரூப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். இப்போ இங்கே கன்சல்ட் அமௌண்ட்லாம் கொடுக்கல அப்படின்னா எரர் வருது, வேறு ஒன்றும் இல்லை. 3 லெவல் நீங்கள் வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து PF சாங்ஷன் ஆர்டருக்கு வரணும். இனிஷியேஷன் என்ட்ரியில் 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணணும். 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் PF சாங்ஷன் ஆர்டர் என்ட்ரி வரணும். PF சாங்ஷன் ஆர்டர் என்ட்ரியில் அதே எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து கோ கொடுத்து சர்ச் பண்ணிவிட்டு ஆக்ஷன் கொடுங்க. இவங்களுக்கும் நான் ஆல்ரெடி வந்து சாங்ஷனிங் ஆர்டர் போட்டுட்டேன், அதனால் அது கீழே வந்திருக்குது. 3 லெவல் கம்ப்ளீட் ஆனது அந்த இது வரும். நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க கிரியேட் கொடுத்துட்டு அட்வான்ஸ் டைப் திருப்பியும் செலக்ட் பண்ணுங்கள். TPF அது எய்டட் காலேஜ் ஃபைனல் செட்டில்மெண்ட் தான். இப்போ இங்கே இனிஷியேஷன் என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரெக்வெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ரெக்வெஸ்ட் நம்பர் வந்து PF இனிஷியேஷன் லெவல் கம்ப்ளீட் பண்ணால் தான் வரும். அத்தாரிட்டி நேம் வந்து ஜாயின்ட் டைரக்டர் தான். அவங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த ஆர்டர் நம்பர் அதில் போட்டுக்கோங்க. ஆர்டர் டேட்டு, சாங்ஷனிங் அமௌண்ட் என்ன உண்டு அதை போட்டுக்கோங்க. நம்ம ஏஜி ஆதரைசேஷனுக்கு அனுப்புறதில்ல, அதனால் ஏஜி டீட்டெயில்ஸ் வேண்டாம். இந்த கன்சாலிடேட் அமௌண்ட் வரைக்கும் போட்டுட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிவிட்டு இந்த 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணணும். 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்ரூவ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சாங்ஷனிங் ஆர்டர் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனான்ஸ் வந்துருங்க. ஃபைனான்ஸில் நேராக பேரோல் வந்துட்டு ஜென்ரேட் பில் போயிட்டு நான் சேலரி பில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் TPF ஃபைனல் செட்டில்மெண்ட் கொடுத்துக்கோங்க. சேவியர்ஸ் அவங்க என்ன ஆஃபீஸ் நேம் அதை கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துக்கோங்க. பில் குரூப் நேம் கொடுத்துக்கோங்க. ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் கொடுக்கணும்னு தேவையில்லை. எம்ப்ளாயி டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயின்னு போட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வரும். இப்போ இந்த எம்ப்ளாயி நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் பில் கொடுங்க. கிரியேட் a bill எஸ் கொடுத்துருங்க.
அப்போ ஒரு பில் வந்து க்ரியேட் ஆகும். மானிட்டர் ரெக்வெஸ்ட்டில் போயிட்டு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வியூ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து நான் சேலரி பில் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் நமக்கு வரும். அவ்வளோதான். நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நேராக பில்ஸுக்கு வந்துடுங்க. பில்ஸில் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் டைப் TPF எய்டட் காலேஜ் செலக்ட் பண்ணி கோ கொடுத்துருங்க. இந்த வந்துட்டுங்களா, இதுதான் இப்போ நான் கடைசியாக வந்த பில்லு. இதில் போய் நீங்கள் இப்போ வந்து டிராஃப்ட் பில் ஸ்டேட்டஸ் வந்து டிராஃப்டில் கிடக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், டீட்டெயிலில் போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவர் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு பெனிஃபிஷரி கரெக்டாகான்னு பாருங்கள். அட்டாச்மெண்ட்டில் போயிட்டு அவங்களுடைய ப்ரொசீடிங்ஸ் அந்த ஆர்டர் காப்பி எல்லாமே வச்சு பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெஷரிக்கு நீங்கள் உங்கள் ஜேடி ஆஃபீஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஷரிக்கு அனுப்பி நீங்கள் பில் கிளைம் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த பில்லில்